வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். 3 விதமான சென்டென்சஸ் இதை மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப காமனாக நம்மளோட டே டு டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான். 3 விதமான சென்டென்சஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒன்று என்ன அப்படின்னா ஹேபிட்ஸ். அவன் தானே ஒரு நாள் முழுக்க கூட சாப்பிடாம இருப்பான், நாள் முழுக்க பச்சை தண்ணி கூட குடிக்காம இருப்பான், இந்த மாதிரிலாம் சொல்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டைல். ரெண்டாவது ஸ்டைல் எப்படின்னா கஷ்டப்பட்டு தாக்கு பிடிக்கிறது. நான்வெஜ் இல்லாமல் என்னால் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அவர் தண்ணி கூட குடிக்காம 3 நாள் தாக்கு பிடிச்சார். ஸோ இது வந்து கஷ்டப்பட்டு இருந்தார், அந்த மாதிரி சொல்றது. மூணாவது விதம் இன்னும் ரொம்ப காமன் இந்த மாதிரி சென்டென்சஸ். என்னால் என் குழந்தைய விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது, இது வரைக்கும் நான் இருந்ததில்லை. என் குழந்தைய விட்டுட்டு ஒரு நாள் கூட இது வரைக்கும் இருந்ததில்லை, இப்படி சொல்றது. ஸோ 3 விதமான ஸ்டைல்ஸ் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். 3 விதமாகவும் நம்ம சொல்லி பார்ப்போம். அவன் சாப்பிடாம ஒரு நாள் முழுக்க கூட இருப்பான், இது ஃபர்ஸ்ட் ஸ்டைல். செகண்ட் ஸ்டைல், ஒரு நாள் கூட சாப்பிடாம இது வரைக்கும் இருந்ததே இல்லை, இது இந்த ஸ்டைல். இன்னொன்று, ஒரு நாள் கூட சாப்பிடாம அவனால் தாக்கு பிடிக்க முடியாது, இப்படி சொல்றது. ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சொன்னோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோ டைம் விதவுட் நவுன். நவுன் அப்படின்றப்போ இந்த இடத்துல நம்ம வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியாகவும் இருக்கலாம், ஜெரண்ட் ஃபார்ம். அதுதான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப காமனாக நம்ம வந்து கோ அப்படின்னு போட்டிருக்கோம். நம்மளுடைய சென்டென்ஸ் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி 3 விதமான சென்டென்ஸஸ் சொன்னோம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்ட் மட்டும் மாறப்போகுது. கோன்னு தான் இருக்க போகுது. கேன் கோ, இல்லை குடின்ட் கோ, இல்லைனா பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ இந்த மாதிரி நம்ம டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ சென்டென்சஸ் பார்க்குறப்போ இது எப்படி மாறுதுன்றதை மட்டும் கவனிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டைல் ஹேபிட்ஸ். அவன் சாப்பிடாம ஒரு நாள் முழுக்க கூட இருப்பான், இந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து கேன் அப்படி வச்சு சொல்லுவோம். ஸோ அவனால் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம மீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அவன் சாப்பிடாம ஒரு நாள் முழுக்க கூட இருப்பான், அப்படி சொல்லணும். அப்போ ஹீ கேன் கோ. அடுத்தது பாருங்க, டைம், எவ்வளோ நேரம் அவனால் இருக்க முடியும், அதுதான் நம்ம அடுத்து சொல்லணும். ஒரு நாள் முழுக்க, அ ஹோல் டே. என்ன செய்யாம? சாப்பிடாம. அப்போ விதவுட் ஈட்டிங். He can go a whole day without eating. He can go a whole day without eating. இப்போ அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோன்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன். அவன் தூங்காம 2 நாள் கூட இருப்பான், அப்படியே நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல டைம் மாறுது, என்ன செய்யாம அந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அது மாறி இருக்கு, அவ்வளோதான். பாருங்க. அப்போ he can go 2 days without sleeping. He can go 2 days without sleeping. அவ்வளோதான். இப்போ இதே கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவனால் இருக்கவே முடியாது, தூங்காமல் 2 நாள் கூட இருக்க முடியாது, சாப்பிடாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அந்த மாதிரி சொல்றதுக்கு அப்படியே இந்த கேனை நீங்கள் கேன்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். அவள் ஃபோன் பார்க்காம 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டான், நெகட்டிவாக சொல்கிறோம். அப்போ ஷி கேன்ட் கோ. எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம், 5 minutes. நீங்கள் 5 நிமிஷம் கூட அப்படி நீங்கள் ஏதாவது எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்களான்னா ஈவன் ஒன்று சேர்த்துக்கோங்க முன்னாடி. அப்போ ஷி கேன் கோ ஈவன் 5 minutes without checking her phone. She can go 5 minutes, இல்லைனா she can go even 5 minutes without checking her phone. எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நெகட்டிவாக பார்த்துடலாம். அவங்க 2 பேரும் தானே சண்டை போடாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை தான், இதுதான் நம்ம சொல்லணும். அப்போ தே கேன்ட் கோ, நெகட்டிவாக இருக்கிறதுனால தே கேன்ட் கோ. ஒரு நாள் கூட அப்படி நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்களான்னா ஈவன் அ சிங்கிள் டே அப்படி போட்டுக்கோங்க, ஒரு ஈவனை சேர்த்துக்கோங்க. விதவுட் ஃபைட்டிங். தே கேன்ட் கோ அ சிங்கிள் டே. They can't go even a single day without fighting. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு இல்லையா? சரி, இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல செகண்ட் ஸ்ட்ரக்சர் சொல்கிறது, இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை, இதை செய்யாமல் நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னாலே நம்ம வந்து எப்போவுமே இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதனால தான்
have இல்லைன்னா has சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி never gone பாருங்க கோவுடைய தேர்ட் ஃபார்ம். ஏன்னா இங்கே have has வந்துச்சு இல்லையா, அதனால தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb gone. டைம் வித்தவுட் verb plus ing. அவ்வளோதான். இந்த இடத்துல கோவை பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்றதுனால have never gone சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இல்லை has never gone சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் குழந்தைய விட்டுட்டு ஒரு நாள் கூட நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐ ஹவ் நெவர் கான், நான் போனதே இல்லை அப்படி அர்த்தம் கிடையாது இதுக்கு. ஐ ஹவ் நெவர் கான் அ சிங்கிள் டே, ஒரு நாள் கூட. ஐ ஹவ் நெவர் கான் ஈவன் அ சிங்கிள் டே. ஸோ அந்த ஈவன்கிறது ஆப்ஷனல், நீங்கள் வந்து எப்படி எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. என் குழந்தைய விட்டுட்டு, என் குழந்தை இல்லாமல், அப்போ வித்தவுட் மை சைல்டு. இந்த இடத்துல சைல்டுன்றது அதுவே ஒரு நவுன் இல்லையா, ஸோ அதனால நம்ம அப்படியே போட்டோம். ஐ ஹவ் நெவர் கான் அ சிங்கிள் டே வித்தவுட் மை சைல்டு. இந்த சென்டென்ஸ் ஸ்டைலுக்கு நம்ம இன்னொரு பேட்டர்ன் கூட, இன்னொரு ஸ்ட்ரக்சர் கூட நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததானா அது என்ன ஸ்டைல் அப்படின்றத, என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ஃப்ரேஸ் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்ததே இல்லை, இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் கூட இருந்ததில்லை அப்படிதான் அர்த்தம். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளே மீன் பண்ணிக்கிறோம், ஒரு நாள் கூட அப்படின்றத சேர்த்துக்கிறோம். அப்போ he has never gone a single day without calling me. என்ன செய்யாம எனக்கு ஃபோன் பண்ணாம, without calling me. He has never gone a day without calling me. சிங்கிள்ங்கிறத எடுத்துட்டு சிம்பிளா சொல்லிட்டோம். நாங்க மாசம் மாசம் எங்க சொந்த ஊருக்கு போயிடுவோம், ஒரு மாசம் கூட நாங்க இது வரைக்கும் ஊருக்கு போகாம இருந்ததே இல்லை. ரொம்ப காமன் இல்லையா இந்த மாதிரி சென்டென்சஸ்? அப்போ நாங்க வி, அப்ப வி ஹவ் நெவர் கான், ஒரு மாசம் கூட. ஈவன் அ மந்த், இல்லைன்னா வெறுமனே அ மந்த். ஊருக்கு போகாம, without visiting our hometown. We have never gone a month without visiting our hometown. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். உங்களுக்கு மைண்ட் இந்த மாதிரி நிறையவே வரும் இல்லையா? இப்போ நம்ம இப்படி கூட சொல்லலாம்ல, அப்படி கூட சொல்லலாம்ல, அந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். அதாவது தாக்கு பிடிக்கிறது, கஷ்டப்பட்டு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேபிட் சொன்னோம், அவன் அப்படி ஈஸியாக ஒரு நாள் கூட அடம் பிடிச்சிட்டு சாப்பிடாமே இருந்துருவான் அப்படி சொன்னோம். இப்போ இது வந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியல, இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சேன் அந்த மாதிரி சொல்றது. இதையும் நம்ம இதே கோ, டைம், வித்தவுட் வச்சு சொல்லலாம். தாக்கு பிடிக்க முடியலங்கிறப்ப நம்ம பாஸ்ட் யூஸ்வலாக ரெஃபர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அதனால கேனுக்கு பதிலாக குட், நெகட்டிவ்ன்றதுனால குடின்ட் அப்படி சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல கோவுக்கு பதிலாக நீங்கள் லாஸ்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கோவை நல்லா காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. பட் லாஸ்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அவ தண்ணி கூட இல்லாம 3 நாட்கள் தாக்கு பிடித்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ சர்வைவ் ஆனார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவர் எத்தனை நாள் தாக்கு பிடிச்சார்? 3 நாட்கள். ஸோ இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியலன்னு இல்லை, தாக்கு பிடித்தார்னு இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த லாஸ்ட் வச்சு சொல்லலாம். நீங்க கோ வச்சு சொல்றதா இருந்தா பாஸ்ட் டென்ஸ் வென்ட், லாஸ்ட் வச்சு சொல்றதா இருந்தா லாஸ்டட், அவ்வளவுதான். இப்போ he lasted 3 days without water. He lasted 3 days without water. இப்போ இதே நீங்க வந்து he went 3 days without water அப்படி சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தாக்கு பிடித்தார், இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தாக்கு பிடிக்க முடியல, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப காமனாக ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவை யூஸ் பண்ணிடலாம். கோ வந்து ரொம்பவே காமன் தான் ஸ்போக்கனில். இப்போ நம்ம வந்து நெகட்டிவாக சொல்ல போகிறோம். அவனால் நான்வெஜ் இல்லாமல் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. நான்வெஜ் சாப்பிடாம இருக்கலான்னு பார்த்தான், பட் ஒரு வாரம் கூட அவனால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லணும். ஸோ முடியல. ஸோ இப்போ கேன்ட்டுக்கு பதிலாக பாஸ்டில் குடின்ட். இப்போ ஹி குடின்ட் லாஸ்ட், ஒரு வாரம் கூட, ஈவன் அ வீக் without non-veg. He couldn't last even a week without non-veg. பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நான்வெஜ்ன்றது இந்தியன் இங்கிலீஷ். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப காமனாக இதை மீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து நம்ம இதே சென்டென்ஸை கோ வச்சு சொல்லலாம். He couldn't go even a week without non-veg, இல்லைனா without meat. He couldn't go even a week without meat. ஆஃபீஸ்க்கு கண்ணாடி எடுத்துகிட்டு போகல, கண்ணாடி இல்லாமல் என்னால் 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல.
கண்ணாடி இல்லாம என்னால 1 மணி நேரம் கூட வேலை செய்ய முடியல. அது ஒரு விதம். இது நம்ம என்ன சொல்லுவோம், என்னால தாக்கு பிடிக்கவே முடியல ஒரு கண்ணாடி இல்லாம. எதுவுமே செய்ய முடியல. அந்த மாரி சொல்றதுக்கு. அப்ப ஐ குட்ன்ட் கோ. 1 மணி நேரம் கூட. ஈவன் அன் ஹவர் வித்தவுட் மை கிளாஸஸ். நவுன் ஃப்ரேஸ். வித்தவுட் பக்கத்துல வெர்பா இருந்தா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு போடுங்க. நவுன் ஃப்ரேஸ்னா அப்படியே போட்டுக்கோங்க. ஐ குட்ன்ட் கோ ஈவன் அன் ஹவர் வித்தவுட் மை கிளாஸஸ். ஸோ 3 விதமான சென்டென்சஸ் சொன்னோம் இல்லையா? ஒரு வாரம் கூட அவகிட்ட பேசாம இருப்பேன் நான். ஒரு வாரம் கூட அவள்ட்ட அதனால என்ன? அவள்ட்ட நான் பேசாம இருப்பேன். அப்படி சொல்றோம். ஒரு நாள் கூட அவகிட்ட பேசாம இருந்ததே இல்ல. ஒரு வாரம் கூட அவள்ட்ட பேசாம தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இந்த சென்டென்சஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம கோ, டைம், வித்தவுட் இத வச்சு 3 விதமான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.